ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.7 உள்ள 6வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8x⁴ மைனஸ் 2x² ப்ளஸ் 6x மைனஸ் 7ஐ 2x + 1ஆல் வகுக்க கிடைக்கும் ஈவு 4x³ ப்ளஸ் px² மைனஸ் qx + 3 எனில் P மற்றும் PQ மற்றும் மீதியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் நம்ம ஏற்கனவே போன வீடியோ, அதுக்கு முந்தின வீடியோ எல்லாமே தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே மெத்தடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் இது செகண்ட் டைப். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, எக்ஸின் கெழு 1 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இந்த 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது செகண்ட் டைப். போன கணக்கு இதே மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு அந்த கணக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கணக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் நமக்கு ஈவு மற்றும் மீதியை கேட்டிருந்தாங்க. இங்கே ஈவுன்னு சொல்லி ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த வகுபடும் கோவையும் வகுக்கும் கோவையும் இதை வச்சு நம்ம தொகுமுறை வகுத்தல் கண்டுபிடிக்கிறோம். அங்கே கிடைக்கிற ஈவை இதுக்கு ஒப்பிட்டு பார்க்குறோம். ஓகேவா? கம்பேர் பண்ணுறோம். ஒப்பிட்டு பார்க்கும்போது x² கெழு என்ன இருக்குதோ அதுதான் P, எக்ஸின் கெழு என்ன இருக்குதோ அதுதான் Q. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இருக்கிறது மீதின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கணக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். தீர்வு இங்கே கொடுத்துருக்குற அந்த பல்லுறுப்புக்கோவை 8x⁴ மைனஸ் 2x² ப்ளஸ் 6x மைனஸ் 7. இதில் நமக்கு x³ டேம் இல்லை. ஓகேவா? ஸோ அந்த டேமுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 0ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ அதனுடைய கெழுக்கள் எழுதலாம். 8 x³ இல்லை, அப்போ 0, x² மைனஸ் 2, x⁴ 6, x⁴ கெழு 6, மாறிலி உறுப்பு மைனஸ் 7. இப்போ இதை எதால் வகுக்கணும் அப்படின்னா 2x + 1ன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 0. இதிலிருந்து x கண்டுபிடிங்க. ப்ளஸ் 1 அங்கே போகும்போது மைனஸ் 1, x ஈக்குவல் டு மைனஸ் 1 பெருக்கல்ல இருக்கிறது இங்கே போகும்போது வகுத்தல்ல வந்துடும். ஓகேவா? அப்போ எக்ஸ் என்ன எடுத்துக்கிடணும்னா -1/2ன்னு எடுத்துக்கிடணும். ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கலாம். தொகுமுறை வகுத்தல் பயன்படுத்துகிறோம். -1/2. இங்கே ஸ்டார்டிங்கில் 0 போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக கூட்டணும், கிராஸில் பெருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக கூட்டணும். 8ஐயும் 0வையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 8. இப்போ இதை கொண்டு இங்கே பெருக்கிறோம். -1/2 கூட 8 பெருக்கிறோம். 1 2 2 4 2 8. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? -4. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக கூட்டுறோம். 0 கூட எதை கூட்டினாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ இதை கொண்டு பெருக்கும்போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 1/2 4ஆல் பெருக்கும்போது 1 2 2 2 4. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? +2ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கூட்டும்போது -2ஐயும் +2ஐயும் கூட்டினா 0. 0 கொண்டு எதை பெருக்குனாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6 கூட 0வை கூட்டும்போது அதே நம்பர் 6 கிடைக்கும். 6 கொண்டு -1/2 கூட என்ன செய்யணும்? பெருக்கணும். 1 2 2 3 2 6. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? -3ன்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் நம்ம கூட்டும்போது 2 ஒரே அடையாளம் இருக்கிறதுனால மைனஸ் 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்னா, இங்கே எக்ஸின் கெழு நமக்கு 2ன்னு இருக்குது. ஓகேவா? 1 விட அதிகமாக இருக்கிறதுனால இது நமக்கு 2வது டைப். ஸோ நம்ம இதை எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா, இங்கே -1/2 இருக்குதுன்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிடணும். முதல்ல நமக்கு இங்கே கொடுத்துருக்குற இதை எடுத்து எழுதிக்கிடுவோம். 8x⁴ மைனஸ் 2x⁴ ப்ளஸ் 6x மைனஸ் 7. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு இதை மைனஸ் இருந்ததுன்னா நம்ம ப்ளஸ் x + 1/2. ஓகேவா? அடுத்தால இங்கே இருக்கிறது இது மாறிலி உறுப்பு, இது எக்ஸு, இது x², இது x³. அப்போ நமக்கு என்ன வந்துடும்? 8x³ மைனஸ் 4x². 0 நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் 6. அடுத்தால மீதி என்னது? -10. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்து எழுத தெரியணும். இப்போ இதை நம்ம சுருக்க போகிறோம். எப்படி சுருக்கணும்னா, இந்த டேம் நமக்கு எந்த நம்பரால் வகுக்கணும்னு கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தடில் வந்துடணும். 2x + 1ன்னு வரணும். ஓகேவா? அப்போ இதை நம்ம எப்படி செய்யலாம்? மீச்சியமாக எடுக்கலாம். இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த 2 மீச்சியமாக 2. இதை குறுக்கு பெருக்கல் 2x + 1 என்று 8x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 6 மைனஸ் 10. இப்போ நமக்கு 2x + 1ன்னு தான் வரணும். ஸோ இந்த 2 கொண்டு இங்கே உள்ள பெருக்கி வகுத்துடலாம். வகுத்தல் இருக்குது. ஸோ நம்ம வகுக்க போகிறோம். என்று ஒவ்வொரு டேமுக்கு கீழேயும் நம்ம
2வால் வகுக்க போகிறோம். 2 மைனஸ் 4x² 2 ப்ளஸ் 6/2. அடுத்தால வெளியில் இருக்கிறது தனி டேம். ஸோ அது கூட நம்ம வகுக்கக்கூடாது. அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு 2x + 1. இதை விட்டு கொடுங்க. 1 2 2 4 2 8. அப்போ என்ன வந்துடும்? 4x³ 2 2 4. அப்போ -2x². 1 2 2 3 2 6 ப்ளஸ் 3 -10. ஓகேவா? இப்போ நமக்கு எந்த 2x + 1 கூட என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு ஈவு. இது வந்து மீதி. ஓகேவா? நமக்கு ஈவு வந்து ஏற்கனவே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை x + 1ஆல் வகுக்க கிடைக்கும் ஈவு இங்கே ஒரு டேம் கொடுத்துட்டாங்க. பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பல்லுறுப்புக்கோவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ரெண்டையும் என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். ஓகேவா? அப்போ இங்கே கிடைக்கிற ஈவு என்னது? ஈவு 4x³ -2x² ப்ளஸ் 3ஐ கணக்கில் கொடுத்துருக்கிற ஈவு என்னது? 4x³ ப்ளஸ் px² -qx ப்ளஸ் 3உடன் ஒப்பிட. ஓகேவா? அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா நமக்கு pq என்னன்னு கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், x³ கெழு 4 4 சேமாக இருக்குதா? அப்போ x² கெழு இங்கே pனா இங்கே x² கெழு என்ன வரும்? -2ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? x² கெழு ஒப்பிட்டு பார்க்குறோம். x² கெழு என்ன கிடைக்குது? இதில் p கிடைக்குது, அங்கே வந்து -2. அப்போ pயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்தால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x கெழு கண்டுபிடிக்கணும். x கெழு, ஏன்னா அதில் தான் நமக்கு q இருக்குது. x கெழுங்க என்னன்னா -q ஈக்குவல் டு இதில் எக்ஸோட கெழு இருக்குதா? நமக்கு இல்லை. அப்போ நமக்கு என்னென்னு வந்துடும்? 0ன்னு வந்துடும். ஓகேவா? -q ஈக்குவல் டு 0னா q ஈக்குவல் டு என்னது? 0 தான். இப்போ pq கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்று நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீதி கேட்டிருக்காங்க. மீதி நம்ம எங்கேருந்து எடுப்போம் பாருங்கள். இங்கே கடைசியில் கிடச்சிருக்கிற இந்த டேம் வகுக்கும் கோவை, இது வந்து ஈவு, இது வந்து மீதி. மீதி வந்து அப்போ நமக்கு என்னது? -10. ஓகேவா? இவ்வளவு தான் கணக்கு. அப்போ நமக்கு எப்போவுமே ஒரு கோவையால் வகுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தொகுமுறை வகுத்தலில் போட்டு நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். இது மீதி, இது ஈவுன்னு எழுதுவோம். அதே இது செகண்ட் டைப்னா இந்த எக்ஸ் பக்கத்தில் 1 விட அதிகமான நம்பர் இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா இங்கே இருக்கிற இந்த -1/2 நம்ம +1/2ன்னு எடுத்துக்கிடணும். எக்ஸ் ப்ளஸ் 1/2ன்னு எடுத்து இந்த டேமை எழுதி -10. இதை எல்சிஎம் கண்டுபிடிச்சி கடைசியில் நமக்கு கேட்டிருக்கிற அந்த கோவை கரெக்டாக வந்துட்டுனா அது பக்கத்தில் இருக்கிறது தான் ஈவு. இந்த கணக்கில் நமக்கு ஈவு அவங்களே கொடுத்ததுனால இந்த ஈவையும் அந்த ஈவையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். ஏன்னா ரெண்டும் சமம் தான். ஒப்பிட்டு பார்க்கும்போது x² கெழு வந்து p ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்குது. -q எக்ஸின் கெழு இங்கே இல்லை. அப்போ நமக்கு 0ன்னு கிடைக்குது. ஓகேவா? அடுத்தால மீதி என்ன அப்படின்னா இந்த டேமில் வகுக்கும் கோவை ஈவு ப்ளஸ் மீதி. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதோ அதுதான் மீதி. ஓகேவா? -10ன்னு எழுதிடலாம். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.